ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். என்று டிசம்பர் 6 சனிக்கிழமை, எப்போதும் எல்லோருள்ளும் பார்ப்பவன் ஒருவனே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பார்ப்பவன் ஒருவனே. பார்ப்பவன் ஒருவனாகும் உலகில் பொருள்கள் பலவாகவும் உள்ளன. அதுவே பல பேர் ஒரே காட்சியை காண ஏதுவாக உள்ளது. பார்ப்பவன் ஒருவனே என்பதற்கு தூக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக உள்ளதே போதுமான சான்றாகும். அகந்தை உணர்வு உறக்கத்தில் நம் ஆத்மஸ்வரூபத்தில் லயத்தில் உள்ளது. இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு அனுபவமாகும். சமரசம் உலாவும் நேரம் தூக்கம். ஏழை பணக்காரன், இன்பம் துன்பம், குரு சீடன், ஞானி அஞ்ஞானி போன்ற பேதமற்ற சமரச நிலை உறக்கம். தூக்கம் சுகமாக உள்ளது. எனவேதான் எல்லோரும் பேதமின்றி தூக்கத்தை நேசிக்கிறோம். விழிப்பு நிலையில் காணப்படும் எந்த பேதமும் உணரப்படுவதில்லை. உலகமும் அங்கு இல்லை. நான் என்னும் அகந்தை உணர்வு அற்ற உறக்கத்தில் உணரப்படும் அதுவே தோன்றி மறையாத மாறாத நம் ஆத்மஸ்வரூபம். அதுவே நாம் என்று பகவான் ரமணர் உபதேசிக்கிறார். நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் முந்தி பெற, நமதின்மை நீக்கத்தால் உந்தி பர. உலக உணர்வு அற்ற ஆழ்ந்த உறக்கத்திலும் நான் எனும் ஆத்ம உணர்வு நீங்காததால் அதுவே நாம். விழிப்பில் தோன்றி உறக்கத்தில் மறையும் அகந்தை உணர்வு அல்ல நாம். உள்ளது 40 பாடலில் பகவான் அகந்தை உணர்வு உதிக்காத அதுவே நமது நிலை என்று உபதேசிக்கிறார். நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை. நான் உதிக்கும் தானமதை நாடாமல் நானுதியா தன்னிழப்பை சார்வதவன் சாராமல் தான் அதுவாம் தன்னிலையில் நிற்பதவன் சாற்று. அகந்தை உணர்வு எழாத உறக்க நிலையில் நாம் அதுவாம் ஆத்ம நிலை. விழிப்பில் தன் இருப்பான ஆத்மாவில் இருந்து அகந்தை உணர்வு உதிக்கிறது. அந்த உதிப்பிடம் ஆத்மஸ்வரூபம். உதிப்பிடம்தான் அகந்தை ஒடுங்கும் இடம். அந்த ஸ்தானத்தை சேர்ந்து தன்னிழப்பான அகந்தை உணர்வு அழியப்பட்டு தன் நிலையான ஆத்மாவில் நிற்பதவன் சொல். தூக்கத்தில் எல்லோருள்ளும் ஒன்றாய் விளங்கும் அவனே ஆத்மா விழிப்பு நிலையிலும் உள்ளான். அவன் மாறுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. உலகத்தை எல்லோருள்ளும் ஏகமாயிருந்து பார்ப்பவன் ஆத்மா. உலகின் எல்லா இடங்களிலும் தேசங்களிலும் காணப்படும் கதிரவன் ஒருவனே. அதுபோல சகல ஜீவராசிகளிலும் உலகை பார்ப்பவனாகிய ஆத்மா ஒன்றே. பகவான் கிருஷ்ணன் கீதையில் எல்லா உயிர்களிலும் ஆத்மஸ்வரூபமாக நானே பிரகாசிக்கிறேன் என்று கூறுகிறார். பிரம்மம், இறைவன், ஆத்மா அனைத்தும் ஒன்று என்பதே அத்வைத கோட்பாடு. உறக்கத்தில் எல்லோருடன் ஒன்றாக விளங்கும் அவனே விழிப்பு நிலையிலும் உள்ளான். அவன் எந்த மாற்றமும் அடைவதில்லை. பிறகு ஏன் பலவித காட்சிகளை காண்கிறோம்? இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது அகந்தை. விழித்தவுடன் நான் உடல் என்ற முதல் எண்ணம் அகந்த எண்ணம் தோன்றுகிறது. அதை பற்றி கொண்டு பிற எண்ணங்கள் தோன்றி நானாவித காட்சிகளை தோற்றுவிக்கிறது. அகந்தைக்கு பார்ப்பதற்கு ஒளி கொடுப்பவன் ஆத்மா. மதிக்குள் ஒளிரும் பதி ஆத்மா. மதிக்கு சுய ஒளி கிடையாது. எனவே உண்மையில் பார்ப்பவன் ஆத்மா என தெளிவு பெற வேண்டும். அகமாகிய ஆத்மா அனைத்திற்கும் ஒளி என்பதை ஒரு அனுபந்த பாடலில் பகவான் தருகிறார். ஒளி உனக்கெது பகலினன் எனக்கு இருள் விளக்கு. ஒளியுணர் ஒளியது கனது உணரொளி எது. ஒளிமதி மதி உணர் ஒளியது அது அகம். ஒளிதனில் ஒளி நீ என குரு அகமதே. உனக்கு ஒளி எது? எனக்கு ஒளி பகலில் சூரியன், இருளில் விளக்கு. இந்த விளக்குகளை உணரும் ஒளி எது? கண். அந்த கண்ணை உணர்கின்ற ஒளியது மதி. மதியை உணர்கின்ற ஒளியது அது நான். எல்லா ஒளிகட்கும் ஒளியாவது நீயே என்று குரு சொல்ல நான் அதுவே என்றான் சீடன். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்று காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சலா. உயிர்களின் கண்ணுக்கு கண்ணாக இருந்து ஒளி வீசும் உன்னை காண்பவன் யார் அருணாச்சலா. உனக்கு எதற்காக தனியாக ஒரு கண்? எல்லா உயிர்களின் கண்ணின் மணி நீயே அல்லவா அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.